யூலிப் அண்ட் எல்ஐசி அது ரெண்டுத்தையுமே நான் வந்து வேணான்னு தான் சொல்லுவேன். ஸ்மால் கேப் ஃபண்டில் நாம் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது as per SEBI ரூல். ஸோ அதில் வந்து எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த 58,000 இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு 2,000 ரூபா சேர்த்து மாதம் 2020 நான் சொன்ன ஸ்பிளிட்டில் அவர் எஸ்ஐபியாக மாற்றணும். அது இந்த யூலிப் பிளான் வந்து இன்னொரு 7 இயர்ஸில் முடிஞ்சதும் அந்த மாதம் அவர் பே பண்ண அமௌண்ட்டை அப்படியே எஸ்ஐபிக்கு மாற்றிடலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவர் பிளான் பண்ண அமௌண்ட்டை அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணினாருன்னா இட் வில் ஸ்டில் பி அட்வான்டேஜ். எஸ்ஐபி மெத்தடில் போட்டுட்டாருன்னா நாளைக்கு இந்த காசை எடுத்து வேற எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது. இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து இப்போ இவர் இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக நீங்களும் அதையே இமிட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சர்ஜரி பண்ணுறதுக்கும் நேரம் பார்க்கக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் கொரீஸில் வந்து சீனிவாசன் அவர் வந்து 48 வயசு ஆகுது சார். அவர் வந்து யூஏயில் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய மந்த்லி சேலரி அப்படின்றது 2 லட்சம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க. 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. 2 பெண் குழந்தைகளுடைய வயதுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. முதல் குழந்தைக்கு 14 வயது, 2வது குழந்தைக்கு வந்து 12 வயது, 3வது ஆண் குழந்தைக்கு வந்து 10 வயது. அவங்கெல்லாம் வந்து காலேஜஸ்க்கு போகிறதுக்கும் நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் கொரீஸில் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை 3 வருஷத்தில் காலேஜ் போவாங்க. இன்னொரு குழந்தை வந்து 5 வருஷத்தில் காலேஜ் போவாங்க. இன்னொரு குழந்தை வந்து 7 வருஷத்தில் காலேஜ் போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு எனக்கு மட்டும்தான் இருக்குது, ஃபேமிலிக்கு நான் எடுக்கலை அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து சில அட்வைசஸ் தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவர் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் எல்லாமே லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ அவருடைய 2 கன்சர்ன் இருக்குது. 2 கொரீஸ்ன்னு கேட்குறது என்னன்னா, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் வந்து இன்னும் பெட்டராக பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது சரியாக இருக்கா அப்படின்னு ஒன்று. 2வது வந்து குழந்தைங்களுடைய ஹையர் எஜுகேஷன், அப்புறம் அவங்களுடைய மேரேஜ், இந்த விஷயங்களுக்கு நான் பிளான் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அட்வைசஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகே. இதுலேருந்து நம்ம வந்து ஃபார்வர்டாக எடுத்து பேசலாம். ஓகே. ஸோ ஃபார் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இல்லை அவருடைய பிளானிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவருடைய பிளானிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் பிளான் பண்ணியிருக்காரு, எக்ஸப்ட் ஃபார் யூலிப் அண்ட் எல்ஐசி. அது ரெண்டுத்தையுமே நான் வந்து வேணான்னு தான் சொல்லுவேன். பட் அவர் சொல்லியிருக்கிற ரீசன் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா 48 வயசில் எனக்கு இன்சூரன்ஸ் தரமாட்டேங்கிறாங்க. ஸோ மேபி ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க நீங்கள் சொல்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ். ஆமாம், டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அந்த இன்சூரன்ஸ் வேணுங்கிறதுக்காக இந்த சைடு வந்திருக்காரு யூலிப் பக்கம். ஸோ விச் இஸ் அக்செப்டபிள். 2வது எல்ஐசி அதில் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் நாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸப்ட் யூலிப் அண்ட் எல்ஐசி அவர் போட்டிருக்கிற லிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு இது எல்லாமே நல்ல ஃபண்டு தான். ஸோ அவருடைய செலெக்ஷன் நல்லா இருக்குது, நல்லா டைவர்சிஃபையும் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம எஸ்ஐபி லம்சம் 2 டைப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இவர் வந்து லம்சம் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்பப்பெல்லாம் அவர்கிட்ட வந்து கையில் காசு இருந்திருக்கோ அப்போல்லாம் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மெத்தட் அப்படின்றது சரியான மெத்தடா? இப்போ அவர் வந்து சீனிவாசன் வந்து என்னால் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு என்னால் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அமௌண்ட்டில் யூலிப்புக்கு எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவர் பிளான் பண்ண அமௌண்ட்டை அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணினாருன்னா இட் வில் ஸ்டில் பி அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டில் நாம் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது as per SEBI ரூல். ஸோ அதில் வந்து எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ அவர் சொல்லிருக்கிற அமௌண்ட்டை 3ஆக பிரித்து ஒரு லார்ஜ் கேப்பு, ஒரு மிட் கேப்பு, ஒரு ஸ்மால் கேப், இந்த மாதிரி 3 இதில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டாருன்னா கரெக்டாக மாதம் இந்த தேதியில் நேராக அவருக்கு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கு. சார், இப்போ அவருடைய மந்த்லி சேலரி அப்படின்றது 2 லட்சம். அதில் வந்து அவருடைய எக்ஸ்பென்சஸையும் மென்ஷன் பண்ணுறாரு. டோட்டல் என்னுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து 1,20,000 வந்து பர் மந்த்து செலவாகுது. இப்போ மீதி இருக்கக்கூடிய 80,000 தான் என்னால் வந்து இன்வெஸ்டே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ வந்து யூலிப் பிளானில் வந்து அவர் 22,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்
அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு போறாரு. அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 58,000 வரையும் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, இப்போ அவருடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய ப்ரொஃபைல் வந்து குட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து பேடா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து ரூ. 58,000 என்ட்ட இருக்கு. இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். யூலிப் போக தனியா வந்து 58,000 இருக்கு. ஸோ, அத நான் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? என்னுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக, இல்ல அவங்களுடைய ஃபியூச்சர் மேரேஜஸ்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். இப்போ ஒரு எஜுகேஷனுக்காக செலவாகும் அப்படின்னு சொல்றத பார்த்தா, அவங்க பசங்கள்லாம் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா யுஏஇல இருந்தாங்கன்னா, எஜுகேஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. அங்க வந்து எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ அன்டில் காலேஜ் லெவல். எங்க நீங்க படிச்சாலும் இட்ஸ் ஃப்ரீ. இங்க இருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ யூலிப் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 7 இயர்ஸ் இருக்கு. இன்னொரு 7 இயர்ஸ் வந்து மாசம் மாசம் 22,100 அவரு பே பண்ணணும். அவரோட ரிட்டயர்மென்ட்க்கு இன்னும் 12 வருஷம் தான் இருக்கு. ஸோ, அந்த 7 இயர்ஸ் முடிஞ்சதும், அந்த பேலன்ஸ் இருக்கிற 5 வருஷத்துக்கு இந்த மாசம் மாசம் யூலிப்ல போட்டாரு இல்லையா? ஸோ, இந்த அமௌண்ட்ட அவர் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவருக்கு 70,00,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 10 வருஷம் கழிச்சு வர்ற காசுல, இப்ப அவருடைய பசங்க எல்லாருமே 3, 5, 7 வருஷத்துல அவங்க காலேஜுக்கு போறாங்க. அந்த மாரி போகிற சமயத்துல அவருடைய சேவிங்ஸ்லேருந்து தான் அவர் எடுத்தாகணும். அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்துட்டு, அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த 70,00,000 வரும்பொழுது, தென் அத அப்படியே லாம்சமா அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்துல. சார், இப்ப இந்த 1,20,000 வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொன்னார்ல. இப்ப அதுல வந்து அவர் யூலிப் பிளான் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. 22,000 நான் மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல அவரு கிளியர் கட்டா இருக்காரு. அதுக்கு ரீசன் சொல்றாரு. எனக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் இல்ல. அதனால தான் யூலிப் போயிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஏங்க யூலிப் போனீங்க? ஆமா. சொல்லுவாங்க. ஸோ, அதனால அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மீதி இருக்க ரூ. 58,000 இருக்குல்ல, அது வந்து அவரு ஒரு டிசிப்ளினா அவர் இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. எப்பப்பல்லாம் அவருக்கு தோணுதோ, அப்பல்லாம் வந்து அவரு மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்ப் சம்மா போட்டிருக்காரு. ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்டிங் இருக்க மாரி தெரியல. அப்படியே அவர் டிசிப்ளின் இன்வெஸ்டிங்க சூஸ் பண்ணியிருந்தாருன்னா, எஸ்ஐபி தான் சூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எஸ்ஐபில எவ்ரி மந்த் வந்து டிசிப்ளினா இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஸோ, இந்த விஷயத்த எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்? இப்ப இதுதான் என்னுடைய கோலா இருக்கு. குழந்தைகளுடைய எஜுகேஷன் தான் என்னுடைய கோலா இருக்கு அப்படின்னா, அந்த 58,000 எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். நான் அதான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி, ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங்கு அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணாம, இப்போ எத்தன ஃபண்ட் வச்சிருக்காரோ, இப்போ வந்து 7 ஃபண்ட் இருக்கு அவர்கிட்ட மொத்தம். ஓகேவா? அந்த 7 ஃபண்ட தாண்டி எக்ஸ்ட்ரா அவரு போக வேண்டாம். டைவர்சிஃபை ஆயிடுச்சு. ஓகே. ஸோ, இந்த 58,000த்த இன்னும் 2,000 எக்ஸ்ட்ரா போட்டு 20, 20, 20 ஓகேவா? அதுல அந்த நிஃப்டி 100 ஈக்குவல் வெயிட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல 20,000ம் அந்த மிட் கேப்ல 20,000ம் ஸ்மால் கேப்ல 20,000ம் இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி எஸ்ஐபி மெத்தட்ல போட்டுட்டாருன்னா, நாளைக்கு இந்த காச எடுத்து வேற எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது. பட் இருக்கக்கூடிய அசெட் கிரியேஷன் பார்க்கும்போது, ஒரு சரியான இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட்ல தான் அவர் பண்ணியிருக்கான்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூலிப் பிளானே வந்து இன்னும் 7 வருஷம் தான் அவர் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்ல அப்ராக்ஸிமேட்லி ஒரு 70,00,000 அவருக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ, இப்போ இந்த 70,00,000மே வந்து குழந்தை ஒரு 7 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குழந்தையினுடைய அந்த எஜுகேஷன் பர்ப்பஸஸ்க்கு அதுல கொஞ்சம் பணம் எடுக்க முடியும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓரளவு. அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து எல்ஐசில 2011லேருந்து மந்த்லி ரூ. 4,500 பே பண்ணி வந்திருக்காரு. அதுவுமே கூட பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு 7 வருஷம் வந்து அவர் ஃபர்தரா கட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு பிறகு அப்ராக்ஸிமேட்லி அவருக்கு வந்து ஒரு 10,00,000 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஓரளவு ஒரு ஃபினான்ஷியலா ஒரு நாலேட்ஜபிளான ஒரு இன்வெஸ்டிங் மெத்தட்ல தான் பண்றாருன்னு தோணுது. இவர் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறத எதையுமே மாத்த வேண்டாம். நான் சொன்ன மாரி அந்த 58,000 இருக்கு இல்லையா? ஜஸ்ட் அத மட்டும் ஒரு ரூ. 2,000 சேர்த்து மாசம் மாசம் 20, 20, 20ன்னு நான் சொன்ன ஸ்ப்ளிட்ல அவரு எஸ்ஐபியா மாத்தணும் அத. ஃப்ரம் லம்ப் சம் டூ எஸ்ஐபி. தென் அதர் தேன் தட் அந்த 7 ஃபண்ட் இருக்கு. அந்த 7 ஃபண்டுலேருந்து வேற ஃபண்டுக்கு அவரு போக வேண்டாம். ஓகே. இந்த யூலிப் பிளான் வந்து இன்னொரு 7 இயர்ஸ்ல முடிஞ்சதும், அந்த மாசம் மாசம் அவரு பே பண்ண அமௌண்ட்ட அப்படியே ஏ அ எஸ்ஐபிக்கு மாத்திரலாம். அதே மாரி எல்ஐசில மாசம் மாசம் பே பண்ணிட்டு இருக்க அமௌண்ட்ட அது அப்படியே எஸ்ஐபிக்கு மாத்திரலாம். அந்த லம்ப் சம் வருது இல்லையா அந்த காசு, அண்ட் தென் அத எடுத்து ஒரு எஸ்டபிள்யூபியோ இல்லாட்டி ஒரு 2 வருஷத்துக்கு லம்ப் சம்மா போட்டுட்டு ரிட்டயர் ஆயிட்டு இந்தியாவுக்கு எப்போ வராரோ, அப்போ
அது அப்படி எஸ்டபிள்யூபியாக மாற்றிக்கலாம். சரி, இப்போ வந்து இவர் நிறைய ஃபண்டில் வந்து லம்சமாக போட்டிருக்காரு நம்ம பேசணும்ல. இப்போ அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறீங்க. அந்த ஃபண்டெல்லாம் வந்து ஓகேவா? அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் அவர் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் HDFC நிஃப்டி 100 ஈக்குவல் வெயிட் ஃபண்டுன்னு போட்டிருக்காரு. குவான் மிட் கேப் ஃபண்டு, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு, டாடா இந்தியா டிஜிட்டல் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காருல்ல. இப்போ இதெல்லாமே வந்து என்ன பேசிஸில் இவர் போட்டிருக்காரு? அந்த ஃபண்டினுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அது ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? இது ஓகேவா இல்லையா? இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி 100ங்கிறது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மிட் கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த மூணுத்துலேயுமே ஆல்மோஸ்ட் என்டையர் மார்க்கெட்டை அவர் கவர் பண்ணிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் எந்தெந்த செக்டார் நல்லா வளரும் அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு சரி ஓகே, இப்போ ஏஐ அதெல்லாம் வர்றதுனால டிஜிட்டல் செக்டார் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதில் ஒரு ஃபண்ட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக வளருது, பவர் அதிகமாக தேவைன்றதும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காரு. அண்ட் தென் அது இல்லாமல் கோல்டு அண்ட் சில்வர் அதுலேயும் போட்டிருக்காரு. அண்ட் தென் அந்த ஃபார்மாக்கு என்றைக்குமே ஒரு டவுன்வர்டே கிடையாது. ஸோ அதனால ஃபார்மாவும் போட்டிருக்காரு. இப்போ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து இப்போ இந்த ஃபண்டெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் எப்போ வேணாலும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லை வந்து இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பிக் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து இப்போ இவர் இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக நீங்களும் அதையே இமிட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சர்ஜரி பண்ணுறதுக்கும் நேரம் பார்க்கக்கூடாது. கையில் காசு இருக்கா, இஃப் யூஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் உடனே மார்க்கெட்டில் போட்டுறணும். இல்லை அதுக்கு தகுதியான ஃபண்டாக இதெல்லாம்? ஆமாம், நான் தான் சொன்னேன் இல்லையா, ஹி கவர்ஸ் தி என்டையர் மார்க்கெட் நம்பர் 1. அதுக்கப்புறம் எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு பார்க்குறாரு. அந்த 3 செக்டாரை எடுத்துக்கிட்டாரு. ஃபார்மா 1, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1, அப்புறம் டெக்னாலஜி 1, அண்ட் தென் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இப்போ அவுட் ஆஃப் 10 வந்து சீனிவாசனுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 9 தரலாம் தாராளமாக. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறீங்களா? ஆமாம். நிச்சயமாக இந்த வீடியோ சீனிவாசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பார்த்த வியூவர்ஸ்க்குமே வந்து அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.